பாகிஸ்தான் ராணுவ தலைவர் ஆசிம் முனீர் பத்தி சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா அவர் தன்னைத்தானே ஃபீல்ட் மார்ஷல்னு அறிவிச்சுக்கிட்டதா ஒரு செய்தி. இது உண்மையா? இது ஏன் இப்ப வருதுன்னு கொஞ்சம் அலசுவோம். ஆமா, இந்த ஃபீல்ட் மார்ஷல்ங்கிறது ராணுவத்துல ஒரு மிக உயரிய 5 நட்சத்திர பதவி. இது சாதாரணமா குடுக்கறது இல்ல. சரி, பாகிஸ்தான்ல இதுக்கு முன்னாடி அயூப் கான் மட்டும்தான். இப்போ ஆசிம் முனீர் தன்னை அப்படி சொல்லிக்கிட்டு தான் வர்ற செய்தி, அதுவும் சில பின்னணி சம்பவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. சரி, அப்போ முதல்ல இந்த ஃபீல்ட் மார்ஷல் பட்டத்தை எடுத்துக்குவோம். முனீர் தனக்குத்தானே கொடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தான்ல 2வது முறை. ஆமா, அயூப் கான் 1965 போர், அதுக்கப்புறம் அதிபர் ஆனார். ஆனா அதுக்கு பிறகு தொடர் தோல்விகளால யாருக்குமே இந்த பட்டம் கொடுக்கல. இந்தியால பார்த்தா சாம் மானக்ஷாவுக்கு 1971 வெற்றி, கரியப்பாவுக்கு 1947 காஷ்மீர் பங்களிப்புன்னு ஒரு தெளிவான வரலாற்று வெற்றி இருக்கு. கரெக்ட். அங்க ஒரு பெரிய வெற்றி இல்லனா ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு காரணமா இருக்கு. பாகிஸ்தானுக்கு நிறைய இழப்பு, விமான தளங்கள் தாக்குதல்னு அப்படி ஒரு சூழல்ல எப்படி? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அதாவது பெரிய வெற்றி எதுவும் இல்லாதப்ப சில இழப்புகள் பத்தி பேசப்படுறப்ப இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எதுக்கு வருது? சொல்லல, இது வெறும் பட்டமா இருக்குமா, இல்ல பாகிஸ்தானோட உள்ளரசியல்ல இதோட தாக்கம் வேற மாதிரி இருக்குமா, அதை யோசிக்கணும். ஒருவேளை இது அவரோட அரசியல் நோக்கங்களுக்காக இருக்குமோ? அமெரிக்க மீடியா பாகிஸ்தானோட இழப்பை குறைச்சு காட்டினதாமும், ஆமா, முனீர் பதுங்கு குழியில இருந்தத பத்தி பேசாம இந்திய விமான இழப்பை பத்தி பேசி F-35 விற்க பார்த்தாங்கன்னு அந்த வீடியோல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரம்ப் பேசின ஒரு கிளிப்ல சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி ஆமா அதையும் காட்டினாங்க. பாகிஸ்தான் மீடியா எப்படி தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பயன்படுத்துதுன்னு அந்த வீடியோ சுட்டி காட்டுது. எப்படி தகவல்கள் திரிக்கப்படுதுன்னு தெரியுது. உண்மைதான். இங்க ஒரு பக்கம் சீனா பாகிஸ்தான் எழுத்தாளர்கள் அவங்களோட ஆயுதங்களோட, குறிப்பா அந்த HQ-9 வான் பாதுகாப்பு சிஸ்டமோட தோல்வியை மறைக்க பாக்குறதா வீடியோல சொல்றாங்க. ஆமா, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த HQ-9 சிஸ்டம் எதிர்பார்த்த அளவுக்கு செயல்படலன்னு ஒரு கருத்து இருக்கு. இது சம்பந்தமா இந்தோனேஷியா அதிகாரி ஒருத்தர் சொன்னதாவும் வீடியோல வருது. அதாவது ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டதா சொல்றத மட்டும் வச்சு ஆயுதத்தோட திறனை சொல்லிட முடியாதுன்னு. கரெக்ட். அதாவது உறுதிப்படுத்தப்படாத தகவலை வச்சே பெரிய முடிவுக்கு வர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி சர்வதேச அளவுல பார்க்கப்படுதுன்னு இது காட்டுது. சரி, இந்த பிரச்சாரம் ஒரு பக்கம்னா, சீனாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. பாகிஸ்தான் துணை பிரதமர் சீனா போனப்ப ஆமா, அவருக்கு பெரிய வரவேற்பு இல்ல, சிவப்பு கம்பளம் இல்ல, கீழ்மட்ட அதிகாரிகள் தான் வரவேற்றாங்கன்னு வீடியோ சொல்லுது. இத அந்த HQ-9 சிஸ்டத்தோட செயல்பாடு சரியில்லாததால சீனாவுக்கு பாகிஸ்தான் மேல ஒரு அதிருப்தி இருக்குமோன்னு, ஓ அப்படியா, தங்களோட ஆயுதம் சரியா வேலை செய்யலைங்கிறத மறைமுகமா இப்படி காட்டுறாங்களாங்கிற கேள்வியை அது எழுப்புது. அப்படியானா இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது முனீரோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? என்னன்னா, அயூப் கான் மாதிரி இந்தியாவிற்கு எதிரா பாகிஸ்தானை காப்பாத்துன ஒரு ஹீரோ மாதிரி தன்னை நிலைநிறுத்தி, அதாவது மக்களை நம்ப வச்சு தன்னை ஒரு பலமான தலைவரா காட்டி அதிகாரத்தை முழுமையா கைப்பற்ற ஒரு திட்டமா இருக்கலான்னு ஊகிக்கிறாங்க. இந்த ஃபீல்ட் மார்ஷல் அறிவிப்பு கூட அந்த பாதையில ஒரு படிதானோ? இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க இது உதவுமே. ஆக இன்னைக்கு நாம பார்த்ததுல ஆசிம் முனீரோட இந்த ஃபீல்ட் மார்ஷல் பதவி சர்ச்சை, அது சுத்தி வர்றதா சொல்ற பிரச்சாரங்கள், ஆமா, அமெரிக்க சீன ஊடக பார்வை, சீனாவோட அந்த மெல்லிய எதிர்வினைன்னு சொல்லப்படுறது, அப்புறம் முனீரோட அரசியல் இலக்குகள் பத்தின சில யூகங்கள், இதையெல்லாம் தொட்டு பேசணும். சரி, உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை மட்டும். ஒரு பக்கம் ஃபீல்டு மார்ஷல் மாதிரி ஒரு பெரிய பட்டத்துக்கு பெரிய வெற்றி வேணும்னு வரலாறு சொல்லுது. ஆமா. மறுபக்கம் உண்மையில நடந்தது இழப்புகள், பின்னடைவுகள்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும்போது இந்த பகுதியில ராணுவ வெற்றி கதைகள் எப்படி உருவாக்கப்படுது, அதுக்கும் அரசியல் அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம், சரிபார்க்கப்பட்ட உண்மைகள் எங்க நிக்குது, இது எல்லாம் பத்தி இந்த நிலைமை என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிக்கலாம். தகவல்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டு யாருக்காக பரப்பப்படுதுன்னு சிந்திக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு.